Hello friends, welcome back to my channel Sandy's Creative Corner. இன்னைக்கு சூப்பரான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சு ஒரு ஹோம் என்ட்ரன்ஸ் மேக் ஓவர் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு அழகான ஹோம் என்ட்ரன்ஸை நான் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில். ஸோ எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் நான் இந்த மாதிரி வெல்கம் டு அவர் ஹோம்னு ஒரு சார்ட்டில் எழுதிட்டு ரெண்டு பக்கமாக இந்த மாதிரி சர்ஃப் எக்ஸல் பாட்டிலை கட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ளவர்ஸை இதில் அழகாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் மணி பிளான்ட் கூட போட்டு வச்சிங்கன்னா அதுவும் நல்லா வளரும். தண்ணி ஊற்றி இந்த பாட்டில் வந்து திக்காக இருக்கனால நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் சர்ஃப் எக்ஸல் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க பிளாஸ்டிக்கெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்சால் இந்த மாதிரி நீங்கள் நான் வரைகிற மாதிரி வரைங்க. ஸோ நான் ஒரு பக்கம் வந்து யூ ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு இந்த பக்கம் அப்படியே ரவுண்டு மாதிரி அப்படியே கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக இந்த பிளாஸ்டிக் பாட்டில் கொஞ்சம் திக்காக இருக்கனால அப்படியே உங்களால் கட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி விளக்கில் காமிச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் கூட காமிச்சிக்கலாம். ஸோ சேஃப்டியாக இதை பண்ணுங்கள். இப்போ வர பிளாஸ்டிக் பாட்டிலாம் கொஞ்சம் ரொம்ப மெலிசாக தின்னாக இருக்குது. நீங்கள் அப்படியே கத்தியால் கட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது பழைய பாட்டில்னால நான் இப்போது ஹீட் பண்ணி இதை கட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து ஹீட் பண்ணனால ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ணுறது. ஸோ நான் இப்போ ஹீட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பிசுறு மட்டும் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி ட்ரிம் அவுட் பண்ணிடலாம். இப்போ பிசுரெல்லாம் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கையில் எதாவது கிழிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து சூப்பராக நம்ம ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போது மேலே வந்து நம்ம ஹோல் போட்டுக்கலாம். அதுக்கு நான் இப்போ பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஹீட் பண்ணி கூட ஹோல்ட்டை போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹோல் போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ளவர்ஸை வச்சு அழகாக வந்து ஃப்ளவர் வாஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வெளியில் ஒட்டிக்கலாம். பின்பக்கமாக செலோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ரெண்டாவது டிஐஒய் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம சிங்கில் வந்து யூஸ் பண்ணுற அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் வந்து நம்ம அப்படியே அதில் மேலே வச்சுருவோம். ஸோ அதில் எப்பயுமே ஈரப்பதம் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா தண்ணி அதெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். ஸோ அதுக்கு நான் வந்து பின்பக்கமாக 2-3 ஹோல்ஸ் போட்டுருக்கேன் இந்த கத்திரிக்கோலால். ஸோ நல்லா இது மாதிரி ஓட்டை போட்டுருங்க. ஸோ இது வழியாக தான் நம்ம தண்ணியெலாம் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரே பாட்டிலை வச்சு 2 மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 3-4 ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போ மேலே இருக்க ஹோலில் வந்து ஒரு கயிறு கட்டிடலாம். உங்கள் சிங்க்குக்கான பைப்பு சைஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு த்ரெட் வச்சு இப்படி கட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் அந்த சிங்க் பைப்பில் தொங்க விட்டுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாட்டில் கேப்பை வச்சு ஒரு போன்சாய் பிளான்ட் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த மாதிரி ஒரு பழைய கேண்டில், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பிளான்ட்ஸ் இது மாதிரி. ஸோ இந்த கேப் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 பொருள் இருந்தால் போதும், ஒரு அழகான பிளான்ட் மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து கேண்டில் வந்து ஒரு கிண்ணத்தில், சில்வர் கிண்ணத்தில் இது மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணிங்கனாவே அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகாமல் மேலேயே தூக்கான போல் பிடிச்சிருந்திங்கனாவே அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கிட்ட கொண்டு போகாதீங்க, சம்டைம்ஸ் பேர்ன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி லைட்டாக நீங்கள் இப்படி ஷேக் பண்ணிங்கனாவே ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். ஸோ மெல்ட் பண்ணதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருக்குல்லையா, அதை லைட்டாக நம்ம சுற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேப்புக்குள்ளே வச்சுட்டு நம்ம உருக்கி வச்சுருக்க இந்த கேண்டில் லிக்விட் இருக்குல்லையா, அதை அதில் ஊற்றிடுங்க.
ஸோ இது ஃபுல்லாக அப்படி ஊற்றிட்டு லைட்டாக அப்படி கையால் கொஞ்ச ஒரு 10 நிமிஷம் போல் பிடிச்சிருந்திங்கன்னா கூட போதும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிடிமான மாதிரி ஏதாவது வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே வந்து கேண்டில் வந்து செட் ஆகிடும். நீங்கள் 2 பக்கமாக வந்து 2 குச்சி வச்சு இப்படி ஹோல்ட் சப்போர்ட் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கூட அது அப்படியே நின்றுடும். இப்போது இது வந்து ஓரளவுக்கு வந்து மெல்ட் ஆனது வந்து அப்படியே செட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே இது காய வச்சிடலாம். ஸோ இதை மாதிரி நான் அதோட மூடியிலையும் பண்ணியிருக்கேன். பார்க்கவே சூப்பரான ஒரு போன்சாய் பிளான்ட் மாதிரி இருக்குது. இது நீங்கள் கிச்சன் கவுண்டரில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். பார்க்கவே சூப்பராக அருமையாக இருக்கிற இந்த பாட்டில் கிராஃப்ட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.